ட்ரூக் பிராண்ட்லேருந்து மெகா 8 அப்படிங்கிற இந்த ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ட்ரூக்கோட இந்த மெகா 8ல் என்ன விஷயங்கள் தராங்க, மேலும் இந்த இயர்பட்ஸை பற்றின அன்பாக்சிங் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உட்காந்துருந்தாங்க. முதல்ல ட்ரூக்கோட மெகா 8ஓட டிசைனை நம்ம இந்த பாக்ஸுக்கு வெளியே இருந்து பார்க்க முடியுது. அதாவது மெகா 9ல் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைன் தான் இந்த மெகா 8லையும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை பார்த்துட்டீங்கன்னா நார்மலான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மெகா 8ஓட டிசைனை காட்டியிருக்காங்க. இது ரெண்டு விதமான கலர்ஸில் வருது. அதாவது வால்நட் ப்ரௌன் மற்றும் ஆனிக்ஸ் பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸில் வருது. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த வால்நட் ப்ரௌன் அப்படிங்கிற இந்த கலர் தான் நம்மகிட்ட இருக்குது. வெளியே இருக்கிற இந்த ராப்பரை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த ட்ரூக் பிராண்ட் போட்டிருக்காங்க, மெகா 8 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ட்ரூக் பீட்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த ட்ரூக்கோட சோஷியல் மீடியா ஹேண்டில் காட்டியிருக்காங்க ஒரு சைடில், இன்னொரு சைடில் ட்ரூக்கோட வெப்சைட்டை காட்டியிருக்காங்க. அப்படியே டாப் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பாக்ஸில் என்ன கண்டென்ட்ஸ் வருது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. பேக் சைடில் பார்க்கும்போது இயர்பட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டிட்டு அதுபோல் 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோ, டைட்டானியம் டிரைவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டியூல் பேரிங் இருக்குன்னு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன கண்டென்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண நமக்கு ஆஸ் யூஷுவல் இந்த ட்ரூக்கோட இந்த மெகா 8 தான் கொடுத்துருக்காங்க இந்த இயர்பட்ஸ். இது போக பாக்ஸ் கூட என்ன கண்டென்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்காக USB டைப் A to டைப் C டேட்டா கேபிள் கொண்டு கொடுக்குறாங்க. இது போக அடிஷனலாக 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தராங்க. மேலும் பாக்ஸில் வாரண்டி கார்டு, அதுபோக இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஸோ பாக்ஸில் இவ்வளோ தான் கண்டென்ட். இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த இயர்பட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸோட பில்டை பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நமக்கு இந்த ட்ரூக்கோட மெகா 9ல் இருந்தால் அதே பில்டு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த கேஸில் சென்டரில் இந்த ட்ரூக் அப்படிங்கிற லோகோ கொடுத்துருக்காங்களா, இந்த லோகோ மெட்டல் ஃபினிஷிங்கில் செஞ்சுருக்காங்க. அந்த மெட்டல் வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற கேஸ் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அது பிளாஸ்டிக் தான், ஆனால் அது ஆக்சுவலாக லெதர் இல்லைனாலும் நமக்கு இந்த கிரிப் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இதில் நோட் பண்ண டிசைன் ட்ரூக்கோட மெகா 9ல் ஆக்சுவலான வேகன் லெதர் கொடுத்துருந்தாங்க. இதில் அந்த வேகன் லெதர் கொடுக்குற அதுக்கு கூட பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் வித்தியாசம். மற்றபடி கேஸோட ஃப்ரண்ட் சைட் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு குட்டி LED இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க, சார்ஜ் ஆகுதா இல்லைன்னு பார்க்கறதுக்கு. பாட்டம் சைடில் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், அப்படியே கேஸோட சைடில் பார்த்துட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு USB டைப் C போர்ட் கொடுக்குறாங்க. அப்படி இந்த கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பிளேஸ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நமக்கு இந்த இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் வித் ப்ரௌன், அதாவது நமக்கு வெளியே இருக்கிற அந்த கேஸுக்கு ஏற்றாப்பில் நமக்கு கலர்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக இந்த கேஸ் வருது. இந்த இயர்பட்ஸ் இனிஷியலாக ஓப்பன் பண்ணும்போது நமக்கு க்ரீன் மற்றும் ஒயிட் கலரில் எரியுது. அதை பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரியாக காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட் ஆஃப் ஆயிடுது. இந்த இயர்பட்ஸ் லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியில் இயங்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 40.5 கிராம் தான் வருது. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இப்போ கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். ஒருவேளை இந்த இயர்பட்ஸை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகும். அப்படியே சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு மறுபடியும் ப்ளே ஆகும். இது போல் லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கும், ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கும் போகும். மற்றபடியாக ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் லான்ச் ஆகுது. அதே லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா நமக்கு ஹைஃபை கேமிங் மோடுக்குள்ளே என்டர் ஆகுது. அதாவது இதில் ஒரு 40 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி கேமிங் மோட் கொடுக்குறாங்க. இப்போ லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோடுக்குள்ளே என்டர் ஆகுது. அதே 4 டைம் டேப் பண்ணும்போது டியூவல் பேரிங் மோடுக்கு போயிருது. 2 டிவைஸை அட் அ டைமில் நீங்கள் அந்த இயர்பட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ இதே மாதிரியாக இந்த இயர்பட்ஸோட மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. அதே கால் இருக்கும்போது இன்கமிங் கால் வந்துச்சுன்னா சிங்கிள் டேப் இந்த ஏதாவது ஒரு இயர்பட்ஸை டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் ஆகும். மறுபடியும் அட்டன் ஆன காலை கட் பண்ண நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அந்த கால் கட் ஆயிரும். ஒருவேளை இன்கமிங் கால் ரிஜெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்கமிங் கால் ரிஜெக்ட் ஆயிரும். இதே மாதிரியாக நமக்கு இந்த இயர்பட்ஸில் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடியாக இந்த இயர்பட்ஸுக்கு IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் லைட்டாக தண்ணி போட்டால் பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப்பை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸில் மியூசிக் ப்ளேபேக் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் மோட் வச்சு ஒரு 50% வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6லேருந்து 7 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. நான் மோஸ்ட்லி ஒரு 75% வால்யூம் வச்சு தான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மணி நேரம் கிட்ட எனக்கு பேட்டரி பேக்கப் கிடச்சிச்சு. அதுவே டாக் டைம்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி நேரம் வரையும் நமக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். மற்றபடியாக இந்த இயர்பட்ஸில் நமக்கு ஒரு 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே கேஸில் பார்க்கும்போது 400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு சிங்கிள் சார்ஜில் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃப் சொல்லிட்டேன். கேஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 70 மணி நேரம் வரையும் நமக்கு இந்த பேட்டரி பேக்கப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. மற்றபடியாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கேஸ் ஃபுல் சார்ஜருக்கு எடுக்கிற டைம்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடுது. அதுவே நமக்கு இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0%லேருந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் கிட்ட டைம் எடுத்துக்கிடுது. ஸோ பேட்டரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இயர்பட்ஸ் கூட நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை பேர் பண்ணி வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிக்கலாம்.
மற்றபடியாக இதில் லோ லேட்டன்சி கேம் மோடும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேமிங் மோட் வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு சொல்லணும். ஸோ கேம்ஸ் விளாடும்போது இன்ஸ்டன்ட்டான ரெஸ்பான்சிவ்னஸ் கிடச்சிச்சு. இந்த லோ லேட்டன்சி கேம் மோட் வச்சு எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து பாட்டு கேட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நமக்கு வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன 70% வால்யூம் வச்சு நான் கேட்கும்போது. மற்றபடியாக இந்த இயர்பட்ஸோட ஃபிட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபிட் இருந்துச்சு. ரொம்ப நேரம் லாங் டைம் யூசேஜுக்கும் நல்லா இருந்துச்சு. காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரூக்கோட இயர்பட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 45 டிகிரிஸில் கவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஃபிட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப வெயிட் அப்படிங்கிற மாதிரியாக இயர்பட்ஸ் வந்து இல்லை. காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் வெயிட், அதனால் லாங் டைம் யூசேஜுக்கும் இந்த இயர்பட்ஸ் நல்லா இருந்தது. அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13 நமக்கான டைட்டானியம் டிரைவர்ஸ் கொடுக்குறாங்க. அது மூலமாக வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருந்து சொல்லணும். சாங்ஸ்லாம் கேட்கும்போது நல்ல ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. குறிப்பாக அந்த பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஹை கிடையாது, ஆனால் வந்து எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு கூட கொஞ்சம் நல்லா கிடைக்குது. அதாவது சாங்ஸ் கேட்கும்போது நமக்கு ஒரு தம்பிங் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வருதுன்னு சொல்லணும். ஈக்குவலைசர் நீங்கள் அதுக்கு ஏற்றப்பல அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் நமக்கு இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். இது இப்போ வோக்கல்ஸ், இந்த ஹை மிட்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களும் கரெக்டாக பேலன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது. ஸோ எதிர்பார்த்தோ நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் வந்து கிடைக்குது. மற்றபடி கால் குவாலிட்டி ஆஸ் யூஷுவல். ஆப்போசிட் பேசுகிறவங்களுக்கு என்னோட வாய்ஸ் நல்லாவே கேட்கு. என்னோட வாய்ஸ் ஆப்போசிட் உள்ளவங்க கொஞ்சம் மஃபுல் ஆகுது. காரணம் வந்து ஏற்கனவே சொன்ன இந்த இயர்பட்ஸ் ட்ரூ வைர்லெஸ் இயர்பட்ஸுங்கும் போது இந்த மைக் வந்து காதுக்கு பக்கத்தில் வராது. அதனால் இண்டோர் கண்டிஷனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் உள்ளவங்களுக்கு உங்களோட வாய்ஸ் கிளியராக கேட்கும். அவுட்டோர் கண்டிஷனில் பேசும்போது கொஞ்சம் அங்கங்கே மஃபுல் ஆகும். அதுக்காக இதில் இஎன்சி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு குவாட் மைக்கான இஎன்சி சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் நார்மலான கண்டிஷன்ஸ், அதாவது ரொம்ப கூட்டம் இல்லாத இடத்துல இருந்து ஓரளவு நார்மலாக பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் உங்களுக்கு உங்களோட வாய்ஸ் வந்து கேட்கும். மற்றபடியாக தேவையில்லாத நாய்ஸும் கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி தருது. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப நாய்ஸியான என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் வந்து மஃபுல் ஆகும். கடைசியாக இந்த ட்ரூக்கோட இந்த மெகா 8ஓட விலையை பற்றி பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸோட ஆக்சுவல் பிரைஸ் 1299 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இன்ட்ரோடக்டரி பிரைஸாக 1099 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டில் வந்து விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒரு டீசெண்டான குவாலிட்டி வந்து கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை ரேட்டிங்லேயே பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது அந்த ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி இதில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ குறை சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ட்ரூக்கோட மெகா 9 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து இந்த வேகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த லெதர் மாதிரி டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, அது பிளாஸ்டிக். மற்றபடியாக இந்த ட்ரூக்கோட இந்த மெகா 9க்கும் இந்த மெகா 8க்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த பில்டு மட்டும் மாறுதை தவிர மற்றபடி உள்ளே கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ கொடுக்குற ப்ரைஸுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இந்த இயர்பட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ட்ரூக்கோட இந்த மெகா 8 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட்ஸ் மிச்சம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.